ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டப்பல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு டப்பல் டிக்ளரேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் இருக்குது, மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ். மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ். ஸோ மியூட்டபிள்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு மியூட்டபிள்னால் அந்த டேட்டா டைப்பை வந்து நம்ம ஆடோ இல்லை மாடிஃபையோ பண்ண முடிஞ்சால் அதை மியூட்டபிள் டேட்டா டைப்புன்னு சொல்லுவோம். பட் நம்மளால் அதை ஆடோ இல்லை மாடிஃபையோ பண்ண முடியலன்னா அதெல்லாம் இம்மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மியூட்டபிள் டேட்டா டைப் எக்ஸாம்பிள் என்னென்னா, உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு, டிக்ஷனரி, செட்ஸ். ஸோ இதெல்லாம் மியூட்டபிள் டேட்டா டைப். மியூட்டபிள் டேட்டா டைப்னால் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆடோ மாடிஃபையோ பண்ண முடியும். அதே மாதிரி டிக்ஷனரிலையும் ஆடோ மாடிஃபை பண்ண முடியும். அண்ட் செட்ஸ்லேயும் நாங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ். அண்ட் இம்மியூட்டபிள் டேட்டா டைப்ஸில் வந்து ஸ்ட்ரிங்கு, டப்பல்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் வந்து வேல்யூவை மாடிஃபை பண்ண முடியாது இந்த டேட்டா டைப்ஸில். ஸோ இதெல்லாம் இம்மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் போயெல்லாம் டப்பல் டிக்ளரேஷன். டப்பல் டிக்ளரேஷன். ஸோ எப்படி ஒரு டப்பல் க்ரியேட் பண்ணுறதுன்னா, டப்பல் எக்ஸாம்பிள் 1 இப்படி க்ரியேட் பண்ணலாம். நேம், ஏஜ், ஹைட், இப்படி நம்ம என்ன வேல்யூ வேணாலும் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இப்படி தான் ஒரு டப்பல் க்ரியேட் பண்ணணும். அண்ட் ஒருவேளை ஒரே ஒரு எலிமெண்ட்டு தான் இருக்குன்னா நம்ம இங்கே வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு வேளை நேம் மட்டும்தான் இருக்குன்னா கடைசியில் ஒரு கமா கொடுக்கணும். இப்படி கமா ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கும் போது நம்ம டப்பல் எண்ட் பண்ணும் போது ஒரு கமா கொடுக்கணும். பட் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இருக்கும் போது டப்பலில் வந்து கடைசியில் கமா தர தேவையில்லை. ஸோ இப்படி தான் ஒரு டப்பல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் பார்த்துட்டோம். அடுத்து வந்து லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ லென்த்தை நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். டப்பல் அந்த வேரியபிள் லென்த் ஆஃப் அந்த வேரியபிள் நேம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த லென்த் கிடச்சிரும். இதை ரன் பண்ணனா 3, அதாவது 3 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து லென்த்து 3ன்னு கொடுக்குது. ஸோ இப்படி தான் நம்ம டப்பல் லென்த்தை எடுக்கணும். டப்பல் லென்த். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சஸிங் டப்பல்ஸ். ஆக்சஸ் டப்பல்ஸ். ஸோ இந்த டப்பலோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ நான் எடுக்கணுன்னா பிரிண்ட் அந்த டப்பல் வேரியபிள் நேம் ஆஃப் 1ன்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏஜ்னு பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இதையும் உங்களுக்கு டப்பலும் லிஸ்ட்டு மாதிரி தான். பட் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு மாடிஃபை பண்ண முடியும், ஆடும் பண்ண முடியும். பட் டப்பலில் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணால் நம்ம மாடிஃபை பண்ண முடியாது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் ஆக்சஸ் பண்ணுறதெல்லாம் ஒரே மாதிரி தான். நீங்கள் எப்படி லிஸ்ட்டை இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் டப்பலையும் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு டப்பலை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து நம்ம அப்டேட் டப்பல்ஸ். நம்ம ஆல்ரெடி இங்கே சொன்ன மாதிரி தான் டப்பலை மாடிஃபை பண்ண முடியாது. பட் ஒரு வேளை நான் மாடிஃபை பண்ணணுன்னு நினச்சா அதுக்கு ஒரு வழி இருக்குது, அப்டேட் டப்பல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டப்பலை வந்து நம்ம டைப் காஸ்டிங் பண்ணி லிஸ்ட்டாக மாற்றிட்டு திரும்ப அந்த லிஸ்ட்டை வந்து லிஸ்ட்டில் அந்த எலிமெண்ட் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப டப்பலாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கன்வெர்ட் த டப்பல் டு லிஸ்ட். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம், இந்த டப்பல் எக்ஸாம்பிள் 1 எடுத்துப்போம். டப்பல் எக்ஸாம்பிள் 1 இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் டப்பல் எக்ஸாம்பிள் 1. இப்போ வந்து நான் டைப் ஆஃப் டப்பல் எக்ஸாம்பிள் 1 பிரிண்ட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு. ஸோ இந்த டப்பல் எக்ஸாம்பிள் 1 நம்ம லிஸ்ட்டாக மாற்றிட்டோம். இப்போது ஆட் த எலிமெண்ட், அதாவது டப்பல் எக்ஸாம்பிள் 1 டாட் அப்பெண்ட் ஆஃப் நம்ம நேம், ஏஜ், ஹைட்டுன்னு வச்சுருக்கோம். இங்கே வந்து சும்மா ஜெண்டர்னு கொடுக்குறேன். ஸோ இப்போது டப்பல் எக்ஸாம்பிள் 1 பிரிண்ட் பண்ணோன்னா உங்களுக்கு நேம், ஏஜ், ஹைட், ஜெண்டர்னு இருக்குது. இப்போது கன்வெர்ட் த லிஸ்ட் பேக் டு டப்பிள்.
அதாவது டைப் காஸ்டிங். இங்கே என்ன பண்ணோம்? டைப் காஸ்டிங். அதே மாதிரி திரும்ப ரிவர்ஸ் டைப் காஸ்டிங் பண்ண போகிறோம். இஸ் ஈக்குவல் டு டப்பிள் ஆஃப் இந்த டப்பிள் எக்ஸாம்பிள் 1. இப்போ நான் டப்பிளை பிரிண்ட் பண்ணேன்னா உங்களுக்கு நேம், ஏஜ், ஹைட், ஜெண்டர். இப்போ பார்த்துக்கிட்டிங்களா? உங்களுக்கு 4 எலிமெண்ட் வந்துருச்சு. இப்படி தான் அப்டேட் பண்ண முடியும். பட் யூஸ்வலாக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். ஸோ டப்பிள் யூஸ்வலாக எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே டப்பிளை அப்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி யூஸ் கேஸஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக நம்ம டப்பிள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு நம்ம லிஸ்ட்டே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ டப்பிள்ஸ் வந்து சில சினாரியோஸில் யூஸ் பண்ணுவோம். அது ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் பார்ப்போம். ஸோ இப்படி தான் ஒரு டப்பிளை அப்டேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு கன்வர்ஷன் பண்ணி தான் இந்த மாதிரி அப்டேட் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து ஜாயின் டப்பிள்ஸ். ஜாயின் எப்படி பண்ண முடியும்னா, ஜாயின் டப்பிள்ஸ். ஸோ டப்பிள் 1 எடுத்துப்போம், 1 2 3ன்னு வச்சுப்போம். டப்பிள் 2 எடுத்துப்போம், 2 3 4. இப்போது print tuple 1 plus tuple 2 அப்படின்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு 1 2 3 2 3 4 அப்படின்னு வந்துடும். அதாவது இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் லிஸ்ட்டு மாதிரியே ரிமூவ் பண்ணாது. இதுவும் லிஸ்ட்டு மாதிரி தான், ஐடென்டிக்கல். ஸோ உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் அப்படியே ப்ரிசர்வ் ஆகும், ரிமூவ் ஆகாது. ஸோ இதோட நம்ம டப்பிள்ஸ் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.